ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைட்டை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அமலா சுந்தர். ஸோ இன்றைக்கான நியூஸ் என்னங்கிறது சின்ன ஹெட்லைன் மூலயமா சொல்லிடுறேன். குவைத்தில் பயங்கரவாத சதியை முறியடிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, நேற்று பெஞ்ச மலையில் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸையும் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நேற்று எல்லாருக்குமே அலர்ட் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் எப்படி என்னங்கிறது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்று வந்து குவைத்தில் வந்து ஹிஸ்புல்லா தொடர்புடைய குழுவை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைவர்களை குறிவைத்து திட்டமிட்டு தாக்குவாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அதை வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து போலீஸ் செக்யூரிட்டிஸ் வந்து போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் குவைத்தில் வந்து மொபைல் அலர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த மொபைல் அலர்ட் தான் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்தமாரி வந்து தான் பயப்படாங்க. ஜஸ்ட் அலர்ட் தான், மினிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாரி ட்ரோன் வரும்போதும் அலர்ட் வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இன்றைக்கி அதிகாலையில் குவைத்தில் வந்து துறைமுகத்தில் வந்து ட்ரோன் தாக்குதல் நடைபெற்றிருக்கு. எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லை, ஆனால் சில சேதங்கள் இருக்குது அப்படிங்கிற மாரி தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர் எப்போ நிற்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க, தவிர ஈரான் அதுக்கு பதிலடி தான் கொடுத்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறாங்க ட்ரம்ப்பு, நான் 2 நாள் நிப்பாட்டி வைக்க போகிறேன், 3 நாள் நிப்பாட்டி வைக்க போகிறேன். இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் 10 நாள் வந்து இந்த போரை நிறுத்தி வைக்க போகிறேன், ஈரான் மீது எந்த ஒரு இதுவும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈரானுக்கு எது என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க, எங்கள்கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக நீங்கள் சொல்லலை, ஸோ அதனால் எங்களுக்கு அது தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிவடைய போகுது, என்ன ஆக போகுதுங்கிறது இப்போ வரையும் நமக்கு தெரியலை. ஸோ ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருதலைபட்சமாக நடந்துக்கிறீங்க, இது எங்களுக்கு பிடிக்கலை. அதாவது இஸ்ரேலில் இறந்தவங்க மட்டும்தான் மனிதர்களாக பார்க்குறீங்க, ஈரானில் இறந்தவங்களாம் நீங்கள் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து 15 கண்டிஷன் போட்டிருக்காங்க ஈரானுக்கு. அந்த கண்டிஷன் வேணும்னா கமாண்டில் கண்டிஷன்னு சொல்லுங்கள், நான் அதை ஒரு தனியாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நேற்று குவைத்தில் மழை பெஞ்ச உடனே வந்து குவைத்தோட உள்துறை அமைச்சரோட மேஜர் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை போடுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்க்குறீங்களா, இந்த வீடியோ தான் செக்யூரிட்டி மேனேஜர் வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்காங்க. தண்ணி தேங்கின இடத்தெல்லாம் வந்து போக்குவரத்து வந்து சீரமைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு நல்லது தான். உடனுக்குடனே எல்லாமே வந்து கிளியர் பண்ணி விட்டுறாங்க. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெட்டர் அப்படிங்கிறது தோணுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மள ஒரு சேஃபாக தான் வச்சுருக்காங்க இல்லையா. என்ன தான் நடந்தாலும் மக்களை வந்து நல்லபடியாக பாதுகாக்கணும் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கவர்மெண்ட்டும் நல்லாவே வந்து நம்மளை செக்யூர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு சேஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ பார்க்க போகிற கடைசி நியூஸ்னால், தேசிய பாதுகாப்பு படையினர் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருந்துட்டு குண்டு போடுறாங்க, அதை சேஃப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி தான் சொன்னோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் நம்மளை எந்த லெவல் அவங்க சேஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்காக தான் அப்லோட் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இது ஒரு கோப்பு காட்சி மாதிரி தான் குவைத் நேஷ்னல் கார்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அவங்க எந்த லெவல் நமக்காக வந்து செக்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து ஈஸியாக சொல்கிறோம். ஸோ இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்ப்போமா.
1 KD இந்தியாவோட ரேட்டு வந்து 306 ரூபாயில் இருக்குது. அதே ஸ்ரீலங்கானா 1015 ரூபா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பாய்.